வட இந்தியாவில் கர்வா சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. இது என்னென்னா, கல்யாணம் ஆனவங்க தன்னோட கணவருக்காக விரதம் இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விரதம் இருந்துட்டு நிலா வந்தோடனே நிலாவை பார்த்துட்டு தன்னோட கணவரோட முகத்தை பார்த்து அந்த ஃபாஸ்டிங் வந்து முடிப்பாங்க. நம்ம கதையில் பிரர்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து தன்னோட வருங்கால கணவருக்காக இந்த ஒரு விரதத்தை இருக்காங்க. பிரர்னா அவங்களோட வருங்கால கணவருக்காக விரதம் இருக்கிறதுனால யாருக்காவது தெரிஞ்சால் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் விரதம் இருக்காங்க. அதே போல் தன்னோட வருங்கால கணவரை, அதாவது தற்சமயம் தன்னோட காதலர் சந்திக்கிறதுக்காக டெரஸில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். பின் சைடாக உள்ள கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சௌரபுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்துருங்க, பின்னாடி கேட்டு ஓப்பனில் தான் இருக்குது, மேலே நான் டெரஸில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. சௌரபும் அதே மாதிரி பின் கேட் வழியாக பூந்து அவங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா பிரர்னாவை காணும். சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு. அவங்க தலையில் வந்து ரெட் கலரில் ஷால் ஒன்று போடுவாங்க, அந்த ஷால் மட்டும் அவருக்கு கிடைக்குது. கீழேருந்து சில கூச்சல் சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்லேருந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா கீழே பிரர்னா இறந்து கிடக்குறாங்க. மாடியிலேருந்து விழுந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. பார்த்தோன்னே சௌரபுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக முடிய வேண்டியது அரேஞ்ச்டு மர்டர் ஆயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நம்ம சௌரப் அப்புறம் கேஷவோடு சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டோரியை படிக்கிறதுலேருந்து இன்றைய புத்தக அறிமுகம் அரேஞ்ச்டு மர்டர். சேத்தன் பகத் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். கதையோட தொடக்கத்தில் கேஷவ் அதுக்கப்புறம் சௌரவ் அவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. த கேர்ள் இன் ரூம் 105 அந்த புக்கு படித்தவங்களுக்கு கேஷவ் அப்புறம் சௌரவ் யார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் டேரெக்டாக இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லணும் இல்லையா? அதனால முதல்ல அவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. சௌரவும் கேஷவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் அந்த கேர்ள் இன் ரூம் 105 அந்த புக்கில் வந்த ஸ்டோரியில் ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சதுனால அந்த வேலை பிடிச்சி போய் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரைவேட்டாக. ஆனால் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இவங்க நினச்ச மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கேஸாலாம் போகலை. சும்மா திருட்டு கேஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது குட்டி குட்டி காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து கேஷவ். அவருக்கு ஒரு பெரிய கேஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல். அதில் அந்த டிடெக்டிவ் சம்மந்தமான விஷயத்தில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் அதுக்காக காத்துக்கிட்டும் இருக்கார். சௌரபுக்கும் பிரர்னாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸாக, இன்னும் கல்யாணம் பண்ணலை, ஒரு பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸாக இருக்காங்க. பார்த்தாலும் நம்மளுக்கே வந்து நான் இப்போ சொன்ன ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சிருக்கோம். பிரர்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட காதலர் மேலே, வருங்கால கணவர் மேலே உள்ள ஒரு பாசத்தால் ஃபாஸ்டிங் இருக்காங்க. சௌரபுக்கும் பிரர்னாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த விரதம் நடக்கும்போது பிரர்னா வந்து இறந்து போயிடுறாங்க. பிரர்னா வீட்டில் உள்ளவங்க அப்புறம் போலீஸ் இவங்களாம் என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால அந்த மயக்கத்தில் அவங்க தவறி விழுந்துட்டாங்க டெரஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கேஷவுக்கும் சௌரவுக்கும் இதில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த டெரஸோட அந்த சைடில் வச்சுருப்பாங்க இல்லையா, கட்டை சவுறு மாதிரி, அது பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. அதுலேருந்து தவறி விழுகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. யாராவது தள்ளி விட்டால் தான் அவங்களால விழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டவுட் வருது. ஆனால் பிரர்னாவோட வீட்டில் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், இந்த கேஸை அப்படியே நம்ம விட்டுருவோம், அவள் வந்து தவறி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. பட் கேஷவும் சௌரவும் அதை விட்டுறதா இல்லை. பிரர்னா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா கூட பிரர்னா அந்த டெரஸ்க்கு போனதுக்கப்புறமா சௌரபுக்கு மெசேஜ் பண்ணுவாள். அந்த மெசேஜில் வந்து உங்களுக்காக நான் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், நீங்கள் நேராக வந்ததுக்கப்புறமா அந்த நியூஸை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாள். ரொம்ப நார்மலாக இருக்கிற பொண்ணு எப்படி திடீர்னு சூசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது பார்க்க போனால் இது கண்டிப்பாக மர்டராக தான் இருக்கணும், இதை யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேஷவும் சௌரவும் அவங்களோட டிடெக்டிவ் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளும் வந்து ஜாயின் பண்ணிப்போம் அவங்க கூடவே. ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் சௌரவும் கேஷவும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து தவறி அந்த மயக்கத்தில் தான் விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புலேருந்து எந்த ஒரு டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல, ஒரு ஹேர் கூட கிடைக்கல. அவங்க மேலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஓகே, அந்த கொலையாளியோ இல்லை தள்ளி விட்ட ஆளோ வந்து க்ளவுஸ் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கலாம். அவங்க மேலேருந்து ஒரு ஹேர் அந்த மாதிரி எதுவுமே, நெகம் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அந்த இடத்துல. அதனால அங்கே பிரர்னா மட்டும் தான் இருந்திருக்காங்க, அவங்க தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட விளக்கத்தை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சௌரபும் கேஷவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டு அந்த ஃபேமிலியில் உள்ள ஆட்கள், அதுக்கப்புறம் பிரர்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அங்கே உள்ள ஆட்கள், அப்புறம் பிரர்னாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாரையுமே வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிரர்னாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த சமயம் அந்த வீட்டை சுற்றி அங்கே ஒரு
பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட சிக்னல் மூலயமா ஃபோன் சிக்னல் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவன்கிட்ட போய் விசாரிக்கும் போது பிரர்னா வந்து ஸ்ட்ரகிளில் இருந்தா, அவள் வந்து அங்கேருந்து யாரோ அவளை தள்ளி தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க யாரோ பிரர்னாவை தள்ளி விட்டுட்டாங்கன்னு. ஆனால் எந்த ஆதாரமுமே இல்லையே, ஒரு டிஎன்ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த முடி நகம் ஒரு கைரேகை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டவுட் இருந்துட்டுருக்கு. பிரர்னாவோட வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பிரர்னாவோட அப்பா அம்மா அத்தை அவங்க சித்தப்பா அப்புறம் ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு வேலைக்காரி, அதுக்கப்புறம் வந்து கார் டிரைவர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சித்தப்பா, அவங்க பேர் வந்து ஆதி, அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஓவராக அவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் இதில் வருவாங்க, அஞ்சலி. அவங்க வந்து பிரர்னாவோட கசின். சௌரவும் கேஷவும் அந்த ஃபேமிலியோட லிஸ்ட்லேருந்து ஒவ்வொருத்தராக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இவங்க பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக யார் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ரமேஷ். அது வந்து பிரர்னாவோட அப்பா. பிரர்னாவோட லேப்டாப்பை சௌரவும் கேஷவும் வந்து ஹேக் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. மெயில் ஒன்று இருக்கும், பிரர்னாவுக்கும் அவங்க அப்பா அனுப்பின மெயில். அதில் என்னென்னா, பிரர்னா தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ்லேருந்து ஸ்பான்சர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்களே கேஷு, அந்த கேஷ் எனக்கு வேணும், என்னோட பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, நான் அந்த கடனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மெயில் பண்ணியிருப்பார் பிரர்னாவுக்கு காசு கேட்டு. ஸோ பிரர்னா வந்து அதை மறுத்துடுறாங்க. அதனால ஒரு வேளை அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. பிரர்னாவோட ஃபேமிலியே எல்லாருக்கிட்டேருந்து ஒரு சீக்ரெட்டை மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எங்களோட பர்சனல் மேட்டர், அதனால இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டையும் சரி சௌரப் கேஷவ்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஃபைனலி இந்த அஞ்சலி இந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த சீக்ரெட்டை உடைக்கிறாங்க. பட் நான் வந்து அந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டேன். அது வந்து படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த சீக்ரெட் சொல்ல மாட்டேன். ரமேஷ் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட தங்கை பிரர்னாவோட அத்தை பிந்து அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த சீக்ரெட்டை வந்து ரிவியூல் பண்ணுறாங்கமே கூட. அஞ்சலி வந்து காட்டி கொடுத்துருந்தாலும் பிந்து தான் அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நமக்குமே சொல்ல போகிறாங்க. பிரர்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது, நேரில் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சௌரப் கிட்ட சொன்னாங்க. அஞ்சலி ஒரு சீக்ரெட்டை உடைச்சாங்க. பிந்து வந்து அதை அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத. ரமேஷ் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்லேருந்தே நமக்கு வந்து தெரிய வந்துடும். அப்போ ரமேஷ் இந்த கொலையை பண்ணலைன்னா வேறு யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டோரியை வந்து படிக்கிறது மூலயமா அந்த சீக்ரெட்டு, அப்புறம் அந்த குட் நியூஸு, அப்புறம் அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. சேத்தன் பகத் புக் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பிகினர்ஸ் கூட நம்ம வந்து படிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் புக் படிக்கணும், ஏதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக அப்புறம் கொஞ்சம் பேஜ் டேனராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இது இடையில ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. த கேர்ள் இன் ரூம் 105 அந்த அளவுக்கு இல்லை, அது கடகடன் போன மாதிரி ஒரு ஃபீல் சம்திங். அது நம்ம அப்படி தான் அந்த சீக்ரெட்டை ரிவியூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இழுத்து கொண்டு போய் ரிவியூல் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக இருந்தது, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக. அதனால் நான் சீக்கிரமாகவே படித்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்களே இந்த ஒன் அரேஞ்ச்டு மர்டர் அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு ஒரு டிடெக்டிவாக யார் அந்த கொலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். சேனல் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா புத்தக அறிமுகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. அரேஞ்ச்டு மேரேஜ் ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அரேஞ்ச்டு மேரேஜ். அவர் வந்து இல்லை இருக்கு மடிச்சு வச்சுருக்காங்க. ப்ரைவேட் இசட் டிடெக்டிவ் தானே தெரில. ஒரு டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் ப்ரைவேட்டாக வந்து தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்காங்க. சௌரபுக்கும் பிரர்னா பேர் ஒரு பேர் இன்னும் நல்லாவே இல்லை. ஓகே ஃபைன்.